அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் உளுந்து, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், ஃபுட் கலர், சுகர் 1 கப், தண்ணி, ஏலக்காய் தூள். இதுக்கு 1 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதுக்காக கலர் பவுடர் நான் தண்ணி ஆட் பண்ணி நான் கலந்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டீஸ்பூன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணி அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கம்பி பதம் வர அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவு வந்தால் போதும். பாருங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் சிரப் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மாவில் கலர் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சுகர் சிரப்பில் கூட கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு வானலில் நம்ம ஜாங்கிரி பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு பாலிதீன் கவர் இல்லாட்டி கேக்கில் க்ரீம் போடுற அந்த பேகு இந்த மாதிரி எதுலையாவது போட்டு நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் காஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக போடுறதுக்கு வரும். ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சுற்றும் போதே தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ் அந்த சின்ன சின்ன ரவுண்டாக போட்டு இது பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். பாத்திரம் நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா தான் உங்களால் இந்த மாதிரி போட்டு எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த இது ஜாங்கிரி சுற்றும் போது இந்த மாதிரி தனியாக அந்த ஒரு இது போயிடுச்சு அப்படின்னா அதையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. இல்லாட்டி அது இழுத்துக்கிட்டே அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா பிரட்டி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம டைரெக்டாகவே நம்ம இதை சுகர் சிரப்பில் போடக்கூடாது. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும்.
இப்போது நம்ம அந்த சுகர் சிரப்பில் நல்லா போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும். நல்லா அழுத்தி விட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடையில் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு நல்லா ஜாங்கிரி கிடச்சிருச்சு. உங்களுக்கு என்னுடைய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளஸ் குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.